ஒண்ணு பேசாது மீனாட்சி, விளக்கேத்துமா. நல்ல நேரம் போயிட்டு இருக்குமா. மீனாட்சி, மனசுல எதையும் நினைச்சு குழப்பிக்காதம்மா. சாமிய மனசுல நினைச்சு விளக்கேத்துமா. மீனாட்சி, பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. முதல்ல அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா. நீங்களா சாப்பிடலையா? நாங்கெல்லாம் சாப்பிட்டோம் மீனாட்சி, நீ தான் இன்னும் சாப்பிடாம இருக்க. நீ சாப்பிடுமா. என்ன மதினி, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு போல? ஆமா ஜீவா, வா உட்காரு. காலையில இருந்து பயங்கர பசி. வைங்க வைங்க வைங்க. டேய், மீனாட்சி சாப்பிடட்டும், நீ உள்ள போய் உட்காரு, உனக்கு எடுத்துட்டு வருவாங்க. அட என்ன பிரதர், சம்பிரதாயத்தை அப்படியே மாத்திக்கிட்டு இருக்கீங்க. என்ன சம்பிரதாயம்? கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? என்னயா முறைக்கிற? உன் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? நீ வீட்டுக்கு கட்ட வேண்டிய காசை கட்டாம நம்ம எல்லாம் குடும்பத்தோட வெளியே நின்னோம், அதான் நடந்துச்சு. அது தேவையில்லாத பிளாஷ்பேக் பிரதர். முத பொண்ணும் மாப்பிளையும் பந்தியில் உட்காந்து சாப்பிடணும். பொண்டாட்டி புருஷனுக்கு ஊட்டி விடணும், புருஷன் பொண்டாட்டிக்கு ஊட்டி விடணும். அதுதானப்பா வழக்கம், அதுதானே முறை. ஏண்டா, சடங்கெல்லாம் முறைப்படிதான் நடந்துச்சா? ஃபாதர், இதுவும் தேவையில்லாத பிளாஷ்பேக். மதினி, 2 பேரும் ஒண்ணா உட்காந்து தானே சாப்பிடணும். நீங்களே சொல்லுங்க. ஜீவா, நான் உனக்கு தனியா எடுத்துட்டு வரேன், போ. அம்மா, நீ தானே சம்பிரதாயம் எல்லாம் கரெக்டா நடக்கணும்னு சொல்லுவ. டேய், மண்டபத்துல எல்லாம் சம்பிரதாயம் எப்படி நடந்துச்சா? இதுதானே கேட்க வர? தேஞ்ச ரெக்கார்ட அமர்த்திய. இப்ப எனக்கு பசிக்குதுப்பா. நான் இப்போ பொண்டாட்டி பக்கத்துல உட்காந்து சாப்பிடணும். சாப்பாடு இப்ப போடுவீங்களா போட மாட்டீங்களா? கிடைக்குமா கிடைக்காதா? சரி சரி, நான் வெளியே போய் சாப்பிட்டுக்கிறேன். இருங்க தம்பி, இதோ வரேன். தேனு, சாப்பாடை கொடு. இலையை திருப்பி போடுங்க. பாத்தீங்களா, அத்தைக்கு புரியுது. உங்க யாருக்கும் என் ஃபீலிங்ஸே புரிய மாட்டேங்குது. ஏமா அவன் சொல்றான், நீ ஏமா பரிமாறிட்டு இருக்க? அண்ணே, பசியோட வந்து உட்கார்ந்துருக்காரு. சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் வெளியில போறது நல்லது கிடையாது. இன்னைக்கு மதினி சமையலா? மீனாட்சிக்கு பிடிச்ச சமையலாச்சே.
டேய் வாயை மூடிட்டு சாப்பிடுறா. வாயை திறந்து தானப்பா சாப்பிட முடியும். ஹூ, இதெல்லாம் வக்கனையா பேசு. ஆ? சாப்பிடுறா. மதுனி, வாசனையே சும்மா அள்ளுத. சூப்பர், வாங்க. ஏய், ஸ்டாப் ஸ்டாப். டேய் எதுக்குடா சாப்பிட்ற புள்ளைய நிறுத்தி வைக்கிற? இல்லம்மா, அதான் சொன்னல, மொத வாய மாத்தி மாத்தி ஊட்டி விட்டுக்கணும்ல. அதான வழக்கம். ஐயா வழக்க சிகாமணி, நீங்க எதை வழக்கமா செஞ்சிருக்கீங்க? ஆ? கல்யாணத்துக்கு முன்னாடி படிச்சு முடிச்சு வேலைக்கு போறதானே வழக்கம். சார் அதை பண்ணிருக்கீங்களா? டேய், நீ செஞ்ச வேலைக்கு மீனாட்சி உனக்கு ஊட்டி வேற விடணுமா? கைய கடிச்சு துப்பிட போறா. பேசாம சாப்பிட்டு எந்திரிச்சு போடா. மீனாட்சி, மீனாட்சி, ரொம்ப காரமா இருக்கா? இல்ல அத்தை. பார்த்து. நான் உனக்கு ஒரு டைம் கொடுக்கறேன். செப்டம்பர் 30ல நான் சொன்ன தேதி முடிஞ்சிருச்சு. அக்டோபர் 1 உன்னால முடியவே முடியாதுன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் சொல்றேன். என் கழுத்துல இருக்கிற தாலிய கழட்டி கோயில் உண்டியல்ல போட்டுட்டு இந்த வீட்டை விட்டு நான் போயிட்டே இருப்பேன். நீயும் வீட்டை விட்டு போக மாட்ட. நான் கட்டின தாலியும் உண்டியலுக்கு போகாது. நான் மாறி காட்டுறேன். அதையும் பார்க்கலாம். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா ஸ்தந்தியா பிரவர்த்ததே. ஏய், என்ன தேனு? பாடாதடி. பாட வேணாமா? ஏன்? அந்த கடவுளே நேர்ல வந்தாலும் பாட்டி தூங்கி எழுந்திரிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் வரணும்னு நினைப்பாங்க.